இந்த காணொளியில் கதி மற்றும் தூரம் தொடர்பான இரண்டாவது பகுதி வினாக்கள் இங்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு மிக முக்கியமான வினாக்கள், அதனை எப்படி அணுகலாம் என்கின்ற முழு விளக்கமும் எளிய முறையில் இங்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை முழுமையாக பார்வையிடுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பார்க்குறதோட உங்களோட நண்பர்களோடும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றும் தூரம் தொடர்பான இரண்டாவது காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளிக்கு செல்வதற்கு முன்னர் இந்த காணொளியை ஆரம்பிப்பதற்காக நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட விடயத்தினை வைத்து ஒரு கேள்வியோடு இந்த காணொளியை ஆரம்பிக்கலாம். கேள்வி என்னவென்றால், ஒரு ஓட்டப்பந்தய வீரர் 200 மீட்டர் தூரத்தை 20 வினாடிகளில் கடக்கிறார் எனில் அவரது வேகம் என்ன? அப்ப இந்த கேள்வியை செய்யறதுக்கு நாங்க என்ன தியரியை பயன்படுத்த போறோம், இதர அடிப்படைகள் என்ன என்பதெல்லாம் குறித்த ஒரு காணொளி எங்களுடைய முதலாவது பகுதியில பதிவிடப்பட்டிருக்குது. அந்த காணொளியுடைய அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். கட்டாயம் அந்த வீடியோ பார்வையிடுங்க, இதனுடைய அடிப்படைகள் விளங்கிக் கொள்றதுக்கு. ஓகே, இப்ப இங்க கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், அவருடைய வேகம் என்ன என்பது தொடர்பாக தான் கேட்கப்படுகிறது. அப்ப வேகத்தை காண்றதுக்கு நாங்க என்ன தியரியை பயன்படுத்தணும் என்றா, நாங்க அந்த தியரியை பாடமாக தேவையில்லை. அதுக்காகத்தான் நாங்க மாய முக்கோணத்தை பயன்படுத்துறோம். ரைட், இந்த மாய முக்கோணத்தை வச்சு நாங்க தியரிகள் என்ன செய்யலாம், நாங்க இலகுவாக உருவாக்கி கொள்ளலாம். அப்ப கேள்வி கேட்டிக்கிறது வேகம். வேகம் என்ன? ஸ்பீட். அப்ப ஸ்பீடுக்குரிய குறியீடா நாங்க எஸ் பயன்படுத்துவோம். ரைட், இப்ப இந்த ஸ்பீடை தவிர்த்து ஸ்பீடை கேட்டா நாங்க என்ன செய்ய போறோம்னா, ஸ்பீடை தவிர்த்து பார்த்த மாதிரி இருந்தாலும் இந்த மாய முக்கோணத்துல டி இன் கீழ் டி இருக்குது. அப்ப இதுல தியரி என்ன? ஸ்பீட் சமன் டி இன் கீழ் டி என்கிறதான் இதனுடைய தியரி. ரைட், அதை நாங்க தமிழ்ல விளங்கணுமா இருந்தால் வேகத்தை காண்பதற்கு தூரத்தின் கீழ் நேரம். இதை நாங்க பாடமாக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்க இந்த மாய முக்கோணத்தை விளங்கி வச்சிருந்தா கூட இந்த மாய முக்கோணத்திலிருந்து எங்களுக்கு தேவைப்படுற தியரியை உருவாக்கி கொள்ளலாம். ரைட், அப்ப இதை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம், இந்த தரவுகளை பிரதியிட போறோம். அப்ப தூரம் தந்திருக்கிற இடத்துல தூரம் எத்தனை மீட்டர், 200 மீட்டர்ங்கிறத பிரதியிடுவோம். ரைட், அடுத்தது என்ன சந்திக்கிறாங்க, வினாடி சந்திக்கிறாங்க, எத்தனை வினாடிங்கிறத சந்திக்கிறாங்க. அப்ப அந்த வினாடியை நாங்க போட போறோம். நேரம்ங்கிற இடத்துல தூரத்தின் கீழ் நேரத்தை போட போறோம். ரைட், இது என்ன இதர அர்த்தம் என்றால், இதர அர்த்தம் என்ன சொல்லுதோ, 200 என்றதை 20ஆல பிரிச்சா அவர் எவ்வளவு வேகம் போறாருங்கிறத காணலாங்கிறதா இதர அர்த்தம். அப்ப நாங்க இதை பிரிக்க போறோம். ரைட், பிரிக்கிறதுக்கு என்ன செய்வோம், இந்த 20லையும் ஒரு பூஜ்ஜியம் இருக்கு, மேலையும் ஒரு பூஜ்ஜியம். அப்ப 2 பூஜ்ஜியத்தை நாங்க இல்லாம செஞ்சமா இருந்தால் 20 2ஆல பிரிய போகுது. அல்லது நாங்க 2ஆல வெட்டினமா இருந்தா ஒரு முறை, 20 2ஆல வெட்டினமா இருந்தா 10 முறை. எப்படி பார்த்தாலுமே அதனுடைய சரியான அளவீடு என்னன்னு வரப்போகுது, 10 மீட்டர் பெர் செகண்ட் வரப்போகுது. ரைட், இப்ப இதுல நாங்க பொதுவா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயமாக இருக்கு என்னன்னா, கேள்வி என்ன கேட்கிறாங்க, நாங்க என்ன விடை அளிக்கிறோம். இதுல கேட்டிக்குது என்ன, என்ன வேகம் என்று கேட்டிக்குது. தரப்பட்டிக்கிற அளவீடுகள் என்ன, அதோட அளவீடுகள் எல்லாம் மீட்டர் செகண்ட்ல தரப்பட்டிக்குது. எனவேதான் நான் இதுக்கு என்ன என்று விடை அளிச்சிருக்கிறேன், மீட்டர் பெர் செகண்ட் என்று விடை அளிச்சிருக்கிறேன். ரைட், ஒருவேளை இந்த கேள்வி அவருடைய வேகத்தை கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தாங்க என்று கேட்டா நாங்க எப்படி விடையளிக்கிற. அப்ப எங்களுக்கு இந்த இதே அழகு மாற்றம் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதோட அடிப்படை நாங்க முதலாவது காணொலியில் சம்பந்தமாக பதிவிட்டிருக்கிறோம். இருந்தாலும் இங்க திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காக 1 கிலோமீட்டரை எப்படி நாங்க மீட்டர் பெர் செகண்டா மாத்துற, அதாவது 1 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் என்பதை எப்படி நாங்க மீட்டர் பெர் செகண்டா மாத்துற என்கிறத பார்க்கணும். சரிதானே? ரைட், 1 கிலோமீட்டர்ல எத்தனை மீட்டர் இருக்குது, 1000 மீட்டர் இருக்குது. ரைட், ஒரு ஹவர்ல எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது, 3600 செகண்ட்ஸ் இருக்குது. அப்ப நாங்க இதை பிரிச்சமா இருந்தால் 1 கிலோமீட்டர் per hours என்ற அலகு எத்தனை மீட்டர் செகண்டா மாறும்ங்கிறத பார்க்கலாம். ரைட், அப்ப நாங்க இந்த 2 பூஜ்ஜியத்தையும் வெட்டுவோம், இந்த 2 பூஜ்ஜியத்தையும் வெட்டுவோம். 10 36 பிரிக்கக்கூடிய பொதுவான இலக்கமாக நாங்க 2 எடுத்துக்கொள்ளலாம். இதை 10 பிரிச்சமா இருந்தால் 5, 36 பிரிச்சமா இருந்தால் 18. எனவே 1 கிலோமீட்டர் per செகண்ட் என்பது 5 கீழ் 18 என்கிற மீட்டர் per செகண்ட். 1 கிலோமீட்டர் per hours என்பது 5 கீழ் 18 என்ற மீட்டர் செகண்டுக்கு சமம் என்கிற அழகை நாங்க விளங்கி வச்சுக்கொள்வோம். ரைட், இப்ப இங்க கேள்வி தரப்பட்டிருக்குது, மீட்டர் செகண்ட்ல தரப்பட்டி. ஆனா நாங்க விட கொடுக்க போறோம். இப்ப எங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வரும்போது கிலோமீட்டர் தாங்க என்று கேட்டா நாங்க இந்த அலகை இப்படியோ வச்சு என்ன செய்யறல, விடை அளிக்கிறல்ல. இது கிலோமீட்டரை மீட்டர் செகண்டுக்கு மாத்துறது. சரிதானே? கிலோமீட்டர் per hours மீட்டர் செகண்டுக்கு மாத்துறது. நாம செய்ய போறோம் என்ன, ரிவர்ஸ் பண்ண போறோம்.
மீட்டர் செகண்ட கிலோமீட்டர் per ஹவர்ஸுக்கு மாற்ற வரும். அப்போ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அதை தலகுலாக மாற்றுறது. அப்போ 5/18 இருக்கிறத 18/5 வச்சு இந்த தரப்பட்டிருக்கிற தரவுகளை வச்சு நாங்கள் கணித செய்கை செஞ்சு இருந்தா அதுக்கான விடை வந்துடும். எப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே எங்களுக்கு தரவு 2 தந்திருக்கிறாங்க. 200 மீட்டரும் 20 செகண்டும் தந்திக்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு கேள்வி வருது. கேள்வி என்னென்னா அவருடைய வேகத்தை கிலோமீட்டர் per செகண்டில் தருக என்று கேள்வி வந்தா நாம என்ன செய்ய போறோம்? ரைட், முதலாவது பாருங்க, அந்த தரவுகளை பிரதியீடு செய்வோம். ரைட், 200/20. அப்ப 200 என்பது மீட்டர், 20ங்கிறது அவருடைய வினாடியை போட்டுட்டு, ரைட், போட்டுட்டு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்டா 18/20ஆல அதை சமப்படுத்த போறோம். ரைட், பெருக்கினா சரி தானே, அதை பெருக்கி சமப்படுத்தினோம்டா சரி. ஓகே, இப்போ பார்ப்போம் எப்படி சமப்படுத்தலாமண்டு. இந்த இருக்கிற பூஜ்ஜியத்தையும் இந்த இருக்கிற பூஜ்ஜியத்தையும் வெட்டுவோம். ரைட், இந்த 5 வெட்டுவோம். 5 வெட்டினமா இருந்தால் 20ல் 4 முறை. திரும்ப இந்த 2 இதால சுருக்கினமா இருந்தால் 2 முறை. அப்ப 18 36 ஆக 10 மீட்டர் per செகண்ட் என்பது கிலோமீட்டர்ஸ் per ஹவர்ஸில் 36 கிலோமீட்டர் per ஹவர் என்பதாக வரும். ரைட், இதை நான் திரும்ப ஒருக்கா ஞாபகப்படுத்துறேன், திரும்ப ஒருக்கா மீள சொல்றேன். இது என்ன விஷயம் என்று கேள்வி 2 விதமாக வரும். என்ன உண்டு அப்படியே கேட்பாங்க. வினாடிகள்ல தந்தா அவர் வேகம் என்று கொமனா கேட்டா நம்ம என்ன செய்வோம்? மீட்டரையும் போட்டு வினாடியையும் போட்டு சுருக்கினோம்டா, அதாவது பிரிச்சு விட்டோம்டா 10 மீட்டர் per செகண்ட் விட வந்துட்டு அதுல எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. ரைட், இப்ப அதே கேள்வி அவருடைய வேகத்தை கிலோமீட்டர் per ஹவர்ஸில் தாங்க என்றா இங்க நடக்கிறது என்ன? மீட்டர் per செகண்ட்ங்கிற அலகு கிலோமீட்டர் per ஹவர்ங்கிற அலகாக மாறப்போகுது. அப்ப அந்த அலகு மாற்றம்ங்கிறத நாங்க எப்படி செய்ய போறோம்ங்கிறதுக்கு அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்கு. என்ன? 1 கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர் இருக்குது? 1 கிலோமீட்டரில் 1000 மீட்டர் இருக்குது. அதை நாம விளங்கி வச்சிட்டோம். ரைட், அது எங்களுக்கு ஓகே. ஒரு அவரில், ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை செகண்ட் இருக்கு? 3600. அப்ப இதை நாங்க அப்படியே போட்டு செஞ்சமா இருந்தா, இப்ப இந்த ஐக்கிற கணிதத்தில் 200/20 நாங்க அவரா மாத்திரத்துக்கு என்ன செய்யணும்? திரும்ப அந்த 1000க்குள்ள 3600 போட்டு பிரிக்கணும். அது எங்களுக்கு பெரிய தானம், எங்களுக்கு அது தேவையில்லை. அப்ப இதை சுருக்கி, சரிதானே, இதை சுருக்கினமா இருந்தால் இதுக்கு வரக்கூடிய ஒரு தானத்தை வச்சு நாங்க என்ன செய்யலாம்? இந்த 200/20 விட காணலாம். கண்டமா இருந்தா எங்களுக்கு லேச். ரைட், அப்ப அதுல இன்னொரு விஷயம் இருக்குது, நாங்க விளங்கி கொள்ள வேண்டியது என்னண்டா, கிலோமீட்டர்ல இருந்து கிலோமீட்டர் per ஹவர்ஸ் என்பதுல இருந்து மீட்டர் per செகண்ட் என்கிறதுக்கு மாத்துங்க என்ற மாதிரி கேள்வி வந்தா நம்ம பயன்படுத்த வேண்டியது என்ன? 5/18. இதை சுருக்கினா இதுல வரக்கூடியது அப்படித்தான் வரும். 5/18ஆகத்தான் வரும். நம்ம சுருக்கி பார்த்தோம். ரைட், அதே விஷயத்த மீட்டர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் per ஹவருக்கு மாத்துங்கடா, இது அப்படியே மாறி வரப்போகுது. அவ்வளவுதான் இதுல நம்ம விளங்கப்படுத்தின விஷயம். ரைட், அப்ப இந்த காணொலியை முழுமையா பாருங்க, உங்களுக்கு இந்த கேள்வி என்னங்கிறது மிக தெளிவாக விளங்கும். அடுத்த விஷயத்துக்குள்ள போகலாம். அடுத்து வினாவுண்டு தரப்படுது எப்படி என்றால், ஒருவர் ஒரு மோட்டார் சைக்கிளில் 600 மீட்டர் தூரத்தை 5 நிமிடங்களில் கடக்கிறார் எனில் அவரது வேகத்தை கிலோமீட்டரில் தருக என்றதான் கேள்வி. ரைட், இப்ப இதுல கேட்கப்பட்டிருக்கிறது வேகத்தை தான். அப்ப வேகத்துக்கு எங்களுக்கு நன்றாக தெரியும், அதற்குரிய தியரி என்னங்கிறது எஸ், அதாவது ஸ்பீட் சமன் d/t, அதாவது தூரத்தின் கீழ் நேரம்ங்கிறத போடுறோம். ரைட், அப்ப நாங்க இதை பிரதியிடுவோம். தரப்பட்டிருக்கிற தூரம் 600 மீட்டர், அதுக்குள்ள தரப்பட்டிருக்கிற நேரம் 5 நிமிடம். நிமிடம்னா மினிட்ஸ். ரைட், அப்ப இங்க நிமிடம்ங்கிறது மினிட்ஸ்ங்கிறத நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இப்ப நாங்க இதுக்கு முந்தின ஒரு கணக்குல பார்த்தோம். எப்படின்னு சொன்னா மீட்டர் per செகண்ட எப்படி நாங்க கிலோமீட்டர் per ஹவர்ஸா மாத்துறது என்றதை பார்த்தோம். ரைட், அப்ப இங்க தரப்பட்டிருக்கிறது செகண்ட் இல்லை, எங்களுக்கு தரப்பட்டிருக்கு மினிட்ஸ். அப்ப எங்களுக்கு இலகுக்காக நாங்க என்ன செய்ய போறோம்டா, இந்த மினிட்ஸ் செகண்டா மாத்தினோம்டா எங்களுக்கு கிலோமீட்டர் per ஹவரா மாத்துறது இலகு. ஏன் அது இலகுன்னு சொன்னா, நாங்க இங்க என்ன ஒரு ஷார்ட்கட் ஒன்னும் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கிலோமீட்டர்ல இந்த செகண்டா மாத்துறதுக்குரிய ஷார்ட்கட் ஒன்னும் எடுத்து வச்சுக்கிறோம். அப்ப இதை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த கேள்விக்கு விடை அளிக்க போறோம்.
சரிதானே? இது வந்து கிலோமீட்டர்ல இருந்து செகண்டா மாத்துறதுக்கு. அப்ப செகண்ட்ல இருந்து கிலோமீட்டரா மாத்துறதுக்கு நம்ம என்ன எடுப்போம்? 18/5 அது மாதிரி எடுப்போம். அதையும் என்ன செஞ்சிடக்கூடாது, மாத்தி போட்டுறக்கூடாது. அதை நல்லா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப நாங்க அடுத்து செய்ய போறது என்னென்றா, இந்த 5 மினிட்ஸ் 5 நிமிடங்கள் என்பதை வினாடிகளா மாத்த போறோம், செகண்டா மாத்த போறோம். ரைட். ஒரு நிமிஷத்துல 60 செகண்ட் இருந்தா 5 என்ன செய்ய போறோம்? நம்ம 60ஆல பெருக்க போறோம். பெருக்கி நான் வரப்போற விட என்ன? 300 வரப்போகுது. ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, 60 தர 300 என்கிற அளவை எடுத்து அதை வந்து இந்த அறிக்கை அழகால பெருக்க போறோம். பெருக்கி சமன்பாடு திட்டமா இருந்தா நமக்கு கேட்ட கேள்விக்கான விட வந்துடும். சரி, ரைட். இப்ப நம்ம எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். முதல்ல 2 பூஜ்ஜியத்தையும் இல்லாம செய்வோம். 2 பூஜ்ஜியத்தையும் இல்லாம செஞ்சாச்சு. ரைட். இல்லாம செஞ்சா ஆக 2 பூஜ்ஜியத்தையும் வட்டினாலும் சரி 300ஆல பிரிச்சாலுமே எங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. என்ன வரப்போகுது? 2 விடையாக வரப்போகுது. அப்ப 600ல 300 2 முறை வரப்போகுது. ரைட். இப்ப 2 நாங்க என்ன செய்ய போறோம்? 18ஆல பெருக்கி 5ஆல பிரிக்க போறோம். 18 2ஆல பெருக்கினமா இருந்தால் 36 விட வரப்போகுது. ரைட். 36 விடையண்டா 36 நாங்க என்ன செய்ய போறோம்? 5ஆல பிரிக்க போறோம். 5ஆல பிரிச்சா 7 5 35. 7 5 35 மிகுதி 1. அப்ப இந்த தசம் வெச்சமா இருந்தால் 10. 10ல 2 5. அப்போ 7.2 கிலோமீட்டர் தூரம், 7.2 கிலோமீட்டர் per hourங்கிற வேகத்துல அவர் மோட்டார் சைக்கிள்ல பயணிக்கிறார் என்று நாங்கள் அலகு மாற்றத்துக்கு மாற்றி இந்த கேள்விக்காக விடையளிப்போம். இப்படி பெரும்பாலும் இப்படியான கேள்விகள் வரக்குறவோ, ஆனால் இது பேசிக்ஸ். இதை அடிப்படையை வச்சு தான் இதுக்கு பிறகு வரப்போகிற கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம், விடையளிக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த அடிப்படையை விளையும் கொள்றதுக்காக எப்படி செகண்ட்ல இருந்து நாங்கள் கிலோமீட்டருக்கு மாற்றுறோம், அதே நேரம் மினிட்ஸில் தந்தா எப்படி கிலோமீட்டருக்கு மாற்ற போகிறோம்ங்கிறதுக்காக இந்த 2 வினாக்களையும் நாங்கள் முதல்ல விளங்கிக்கிறோம். இப்போ அடுத்து வரக்கூடிய அட்வான்ஸான கேள்விகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். நாங்கள் அடுத்த வினா ஒன்று தந்திருக்கிறாங்க. ஒரு புகையிரதம் வந்து 70 கிலோமீட்டர் ஹவர்ஸ் என்ற வேகத்தில் 2.5 மணி நேரம் பயணிக்குது. அதே நேரம் 70 கிலோமீட்டர் ஹவர்ஸ் என்ற வேகத்தில் திரும்ப 1.5 மணித்தியாலம் போகுது. அப்போ மொத்தம் 4 மணித்தியாலம் போய்க்கின்றா இது மொத்த தூரம் போன தூரம் எவ்வளவு என்றதை கேட்டிக்கிறாங்க. ரைட். இப்போ இந்த கேள்வியை நாங்கள் செய்கிறதுக்கு முதல்ல நாம் ஒரு ஷார்ட்கட் ஒன்று பயன்படுத்துவோம். நம்ம இந்த தியரியெல்லாம் விட்டு போட்டோம். ரைட். முதலாவது பாருங்க, 50 கிலோமீட்டர் வேகத்தில் 2.5 மணித்தியாலம் போனால் எவ்வளோ தூரம் போயிருக்கும்? நான் எங்களுக்கு இதுலேயே சொல்லப்பட்டிக்கு 1 மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் தூரம் போகும்ண்டு. அப்போ முதல் மணித்தியாலம் 50 கிலோமீட்டர் தூரம் போயிருப்பார். சரிதானே? ரைட். இப்போ திரும்ப 2வது மணித்தியாலம் இன்னும் 50 போய்ப்பார். ரைட். 3வது அரை மணித்தியாலம் அங்கால 25. அப்போ மொத்தம் எத்தனை? இது 125 கிலோமீட்டர் தூரம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது போய்ப்பார். ரைட். இப்போ திரும்ப 70 கிலோமீட்டர் வேகமாக திரும்ப போகிறார். அப்போ முதல் மணித்தியாலத்துக்கு 70, அங்கால 70ல் அரைவாசி 35. அப்போ மொத்தம் எத்தனை? 105. இப்போ இது ரெண்டையும் கூட்டுவோம். நாங்கள் இது ரெண்டையும் கூட்டினோமா இருந்தா 125 105 சமன் 230. 125 230 கிலோமீட்டர் தூரம் இந்த ட்ரெயின் பயணமாயிருக்குங்கிறது ஷார்ட்கட்டில் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ரைட். இது இல்லாமல் ஷார்ட்கட்டெல்லாம் இல்லாமல் நாங்கள் தியரிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தரப்பட்டு நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின தியரியை பயன்படுத்தி பார்ப்போம். ரைட். தியரியை நாங்கள் என்ன பார்த்தோம்? முக்கோண தியரியில் ஒரு வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மேலே டி போட்டோம், டிஸ்டன்ஸ் அதுபோல் எஸ்டி. இப்போ நம்ம கேட்டிக்கிது இந்த பகுதி தான் டிஸ்டன்ஸை கேட்டிக்குது. அப்போ எஸ்ஐயும் டியும் பெருக்கணும் என்ன? ரைட். அப்போ எஸ்என்டா என்ன? ஸ்பீட். அப்போ 50 கிலோமீட்டர் அதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? பெருக்க போகிறோம். 2.5 2.5 மணித்தியாலம் தானே. அப்போ 2.5 எடுத்துக்கோம், எங்களுக்கு பெருக்கிறதுக்கு லேசி. அப்போ இதை எடுத்தோம்டா 0 தர 5 0 5 25. அப்போ திரும்ப 5 0 தர 2 0 2 10. இப்போ பாருங்க 125. சரிதானே? சைபருக்கு அங்கால தசம் இருக்கிறதுனால நான் சைபர், அதாவது இங்கே ஒரு தசம் ஒரு தானத்துக்கு அங்கால தசம் இருக்கிறது, நம்ம இதில் சைபருக்கு அங்கால அடுத்ததாக தசம் வைப்போம். அப்போ 125 வருது. ரைட். அதே மாதிரி திரும்ப என்ன செய்ய போகிறோம்? இந்த 70 பெருக்க போகிறோம். எத்தனையால்? 1.5 பெருக்க போகிறோம். 1.5 1.5 மணித்தியாலம்ங்கிறதுனால அப்போ சைபர் தசம் இந்த சைபர் தர 5 0 தர 5 0 7 5 35. திரும்ப சைபர் 1 0 7 1 7. இப்போ பாருங்க 5 7 3 10 105. அப்போ இந்த தசமம் வர்றதுனால அந்த சைபரை நாங்கள் எடுக்க தேவையில்லை. இப்போ 125 105
230 கிலோமீட்டர் தூரம் இது போயிருக்கும் என்கிறத நாங்கள் இதுக்கு விடையா கொடுக்கலாம். ஓகே, ஆக அடுத்த வினா ஒன்று தரப்படுது என்னென்றால், ஒரு விமானம் 5 மணி நேரத்தில் 240 கிலோமீட்டர் per hours என்கிற வேகத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடந்தது. அப்ப கடந்தது எனில் குறிப்பிட்ட தூரத்தை 1 மணி நேரத்தில் கடக்க என்ன வேகத்தில் பயணிக்க வேண்டும் என்றது கேள்வி. இதை நம்மட விளக்கத்துக்கு எடுக்கணும்டா, ஒரு விமானம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போறதுக்கு 5 மணித்தியாலம் எடுத்துக்கிட்டாரு. அதே விமானம் 1 மணித்தியாலத்துல போறண்டா, சரிதானே? 5 மணித்தியாலம் எடுத்துக்கிட்டாரு. அப்ப அவர் போனது 240 கிலோமீட்டர் வேகத்துல போனார். இப்ப அதே இடத்துக்கு அவர் 1 மணித்தியாலத்துல போறண்டா, எவ்வளவு வேகத்துல போகணும்ங்கிறதான் கேள்வி. ரைட், அப்ப இந்த கேள்விய நம்மட பெட்டனுக்கு எடுப்போம். என்ன, நம்மட முக்கோணத்தை இங்க உதவிக்கு எடுத்துக்குவோம். ரைட், எடுத்துக்கொண்டு நம்மட விஷயத்துக்குள்ள வருவோம். அப்ப முதல்ல டி டிஸ்டன்ஸ், எஸ் டி இதை எழுதி வச்சுக்குவோம். சரி, இப்ப முதலாவது பாருங்க, கேள்வி என்ன, வேகத்தில் எவ்வளவு வேகத்துல போனா அந்த இடத்துக்கு போகலாம், வேகம் தான் கேள்வி, ஸ்பீட் தான் கேள்வி. அப்ப நாங்க ஸ்பீடை காண்றையா இருந்தா என்ன சமன்பாடு எடுக்கணும் எங்களுக்கு? டிஸ்டன்ஸுக்கு டைம், சரிதானே? தூரத்தின் கீழ் நேரம். இப்ப குறிப்பிட்ட தூரம் என்று சொல்லப்பட்டுச்சே தவிர அந்த தூரம் என்னன்றது இந்த வினாவுல தரல. இப்ப நாம தான் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்? எங்ககிட்ட 2 தகவல் தந்திக்கிறாங்க. முதல் தகவல், அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு 240 கிலோமீட்டர் வேகத்துல போனதுனால 5 மணித்தியாலத்துல போயிட்டாங்க என்ற தகவலை தந்துட்டாங்க. அப்ப நாம என்ன செய்ய போறோம்? இந்த முதல் தகவல்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன, இந்த தூரம் என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். இப்ப நமக்கு ரெண்டாவது இருக்கிற தகவல் என்ன? 1 மணித்தியாலத்துல போகணும்ங்கிறது மட்டும்தான், சரிதானே? 1 மணித்தியாலத்துல போகணும்ங்கிறது மட்டும்தான், அந்த டிஸ்டன்ஸ் தரல. அதே மாதிரி எவ்வளவு வேகம்னு தரல. அப்ப நாம முதல் கேள்வியில டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தா, முதல் தரவுல இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தா, எந்த வேகத்துல போனா இந்த டிஸ்டன்ஸை பிடிக்கலாம் என்றதை கண்டுபிடிச்சிடலாம். ரைட், டிஸ்டன்ஸ் காண்றதுக்கு என்ன செய்வோம் நம்ம? அதாவது தூரம் காண்பதற்கு வேகத்தால நேரத்தை பெருக்குவோம். அப்ப 240ஆல 5 பெருக்க போறோம். 5 பெருக்கினமா இருந்தா என்ன? 0 5 4 20க்கு 0 2 மிச்சம், 2 10 2 12. ரைட், அப்ப 12 1200 கிலோமீட்டர். அப்ப 1200 கிலோமீட்டர் ஒருத்தர் கடக்கிறதுக்கு என்ன வந்து அவருக்கு 5 மணித்தியாலம் எடுத்துக்கி. இப்ப கேட்டிக்கிற கேள்வி என்னண்டா, வேகம், சரிதானே? ஸ்பீடை கேட்டிக்குது. ரைட், இப்ப நாம என்ன செய்ய போறோம்? வேகத்தை இங்க கொடுக்க போறோம், ஸ்பீடை கொடுக்க போறோம். ரைட், அப்ப நம்ம இந்த தகவலை நம்மட மீதம் இருக்கிற தரவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்குவோம். நம்ம இங்க இருந்து எடுத்துக்கிட்டோம், டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம், 1200 எடுத்துக்கிட்டோமா? ரைட், எடுத்துக்கிட்டோம். அதை எத்தனையால பிரிக்கணும்? 1 மணி நேரம் தான் கேட்டி. அப்ப 1ஆல பிரிக்கணும். 1ஆல பிரிச்சா எத்தனை? எவ்வளவு வேகத்துல பயணிக்கணும்? அவரு 1200 கிலோமீட்டர் per hours என்கிற வேகத்துல அவர் பயணிக்கணும். அப்ப இது ஒரு பார்க்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் செய்யறதுக்கு மிக இலகுவான ஒரு கேள்வி. ஓகே, அடுத்த வினா என்னன்னு சொன்னால், ஒரு கார் குறிப்பிட்ட தூரத்தை 10 மணி நேரத்தில் கடக்கிறது. அதில் முதல் பாதி தூரத்தை 21 கிலோமீட்டர் per hours வேகத்திலும், அடுத்த பாதி தூரத்தை 24 கிலோமீட்டர் per hours தூரத்திலும் கடந்தால் அந்த கார் கடந்த மொத்த தூரம் எவ்வளவு என்கிறதான் கேள்வி. ரைட், இப்ப பாருங்க, இந்த கேள்வியை நாங்க அணுகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்துடக்கூடாது, செய்யக்கூடாத ஒரு விஷயத்த முதலாவது சொல்றேன். இப்ப 10 மணி நேரம்டா ஒரு கார் வந்து முதல் பாதி எங்கக்குள்ள நீங்க வந்து இப்படி எடுக்கிறீங்க, எடுத்து இதுல 2ஆ பிரிக்கிறீங்க. அப்ப முதல் பாதி என்ன, முதல் 5 மணித்தியாலம் எடுக்கிறீங்க, அடுத்த பாதியை அடுத்த 5 மணித்தியாலம் எடுத்து அது 5 மணித்தியாலத்தால 21ஆல பெருக்குறீங்க, சரிதானே? ஏண்டா நேரம் தர வேகத்தை கணக்கு பார்த்தா எங்களுக்கு தூரம் தெரியும் தானே என்றதை பார்த்து போட்டு திரும்ப அடுத்த 5 மணித்தியாலத்தை 24ஆல பெருக்கி வார விட நீங்க போட்டீங்கன்னா புல
நீங்க எப்படி கணக்கு பார்க்க கூடாது. ஏனென்றா இது இப்படி வரக்கூடிய கேள்வி சராசரி கதி. இது சராசரி கதி சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு கேள்வி. ரைட். என்ன சராசரி கதி ஏன் சம்பந்தமா சொல்லுதண்டா, எங்களுக்கு இந்த கேள்வியிலிருந்து நாங்க எங்களோட புரிதலுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னண்டா, இந்த கார் 10 மணி நேரம் பயணிச்சாலும் முதல் பாதியில சரிதானே, அது 10 மணி நேரத்துல முதல் பாதி தூரத்தை அடையிறதுக்கு 21 கிலோமீட்டர் வேகத்துல போய்க்கு, அடுத்த பாதி தூரத்தை 24 கிலோமீட்டர் வேகத்துல போய் சேர்ந்துக்கு ஏண்டா. இது மொத்தமா எவ்வளவு தூரம் தான் போயிருக்கு இந்த 10 மணித்தியாலத்துக்குள்ள என்கிறது பாக்குறதுக்கு இது ஒரே மாதிரியான ஸ்பீட்ல போயிருந்தா நம்ம சரியான செய்யலாம், பிரிச்செடுக்கலாம். இது மாறுபட்ட வேகத்துல போகுது. எனவே இப்படி கேள்வி வந்தா நீங்க அதை விளங்கி கொள்ளுங்க, இது சராசரி கதி சம்பந்தமான கேள்வி என்றதை விளங்கி கொள்ளுங்க. அதாவது இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட சராசரியான அளவுல இது போயிருக்குங்கிற அடிப்படையில தான் நம்ம இந்த கேள்விக்கான விடையை காணணும். இந்த சராசரி கதி காண்றதுக்கு நிறைய தியரி D1 D2 T1 T2 எல்லாம் போட்டு நிறைய கொள்ளையா தியரி எல்லாம் போட்டு விளங்கப்படுத்துவாங்க. நம்ம அவ்வளவு போகவே தேவையில்லை. நம்ம சிம்பிளா ஒரு சின்ன ஒரு தியரியை வச்சு என்ன செய்வோம், இதை விளங்குவோம். ரைட். என்னண்டா சராசரி கதி காண்றதுக்கு இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணுங்க. 2 முதல் கதியை, இந்த முதல் வேகத்தை x என்று எடுத்துங்க, x. ரைட். ரெண்டாவது கதியை y என்று எடுத்துக்கொள்ளுங்க, y. கீழ் x சக y என்று எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. ரைட். இப்ப இந்த சமன்பாட்டுக்கு இந்த தரவுகளை பிரதியீடு செய்யுங்க. 2x வேண்டாம் என்ன அர்த்தம், 2 தர 21 தர 24 என்ற அர்த்தம். கீழே 24 அல்லது 21 சரிதானே, 21 நம்ம 21 தர 24 என்று வருமா, சக 24 21 சக 24 என்று வரப்போகுது. ரைட். அப்ப இதை நாங்க கூட்டி பிரிச்சோம். இது எல்லாத்தையும் பெருக்கி பிரிச்சமா இருந்தா நீங்க வேண்டாம் பிரிச்சு பாருங்க. இதுல அளவு வரும் எப்படின்னு சொன்னா எப்படி வரப்போகுது, 22.4 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் என்று இதுல அளவு வரப்போகுது. ரைட். இதோட முடிஞ்சா இல்ல. இந்த சராசரி கதி நாங்க என்னத்தை கண்டிருக்கோம்டா, இந்த 10 மணி நேரத்துக்குள்ள இந்த மாறி மாறி போன இந்த வேகத்துல 1 மணி நேரம் போன அளவைத்தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கோம், பெர் ஹவர்ஸ் கண்டுபிடிச்சிக்கோம். ரைட். ஆக 22.4 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் வேகத்துல 1 மணி நேரத்துக்கு அவர் போய்க்காரண்டா 10 மணி நேரத்துக்கு எவ்வளவு போய்ப்பாரு, நான் எத்தனை கிலோமீட்டர் தூரம் போய்ப்பாரு, அதானே தூரத்தை தானே கேட்டீங்க. அப்ப நாங்க இதை 10ஆல பெருக்க போறோம். பெருக்கினமா இருந்தா வரப்போகுது விட 224 கிலோமீட்டர் தூரம் அவர் போயிருக்கார், அந்த கார் போயிருக்காருன்னு வரும். நீங்க இந்த இருக்கிற அளவுகளை பெருக்கி பாருங்க, பெருச்சு கீழே இருக்கிறதால கூட்டி பிரிச்சு பாத்தீங்கன்னா இது சரியா வரும். சரிதானே. இது ஒரு இலகுவான ஒரு லாஜிக். ரைட். இப்படி கேள்வி வந்தா நாங்க இதுல என்ன வழங்கணும், ஒன்றும் இல்லை. முதல் 2 சேர்த்து பெருக்க போறோம். மேல இருக்கிற முதலாவது கதியோட ஒரு 2 சேர்த்து பெருக்க போறோம். முதலாவது கதியையும் இரண்டாவது கதியையும் பெருக்குவோம், அதோட சேர்த்து 2 பெருக்க போறோம். கீழே என்ன செய்ய போறோம், அதை டிவைட் பண்றதுக்கு முதலாவது கதியையும் இரண்டாவது கதியையும் கூட்டி என்ன செய்ய போறோம், டிவைட் பண்ணினோம்டா 1 மணி நேரத்துக்கு அவர் எவ்வளவு வேகத்துல போய்க்கிறாருன்றதை கண்டுபிடிச்சோம்டா தரப்பட்ட 10 மணி நேரத்துக்கும் அவர் எவ்வளவு தூரம் போயிருப்பார் என்றதை காணலாம். சரிதானே. அப்ப எவ்வளவு தூரம் போயிருப்பார், 1 மணி நேரத்துக்கு அவரு 1 மணி நேரத்துக்கு 22 கிலோமீட்டர் தூரம் 22.4 கிலோமீட்டர் தூரம் போய்க்காரண்டா 10 மணி நேரத்துக்கும் 224 கிலோமீட்டர் தூரம் போயிருப்பார் என்கிறத சராசரி கதியாக நாங்க என்ன செய்யலாம், இதுல இருந்து காணலாம். அப்ப இதுக்கு பிறகு எங்களுக்கு சராசரி கதி அது போல அலகு மாற்றம் எப்படியான கேள்வி வந்தாலும் நாங்க விடையளிக்கக்கூடிய மாதிரி ஒரு முழு தகவலும் இந்த கதி சார்ந்த தகவல் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவிட்டு இருக்கிறேன். இன்னும் இது தொடர்பான
கேள்விகள் வார நேரத்தில் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவிடலாம். தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. இந்த ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.